சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சிலோன் காலனியில் வசித்து வருபவர் கணேசன். இவரது விவசாய தோட்டத்தில் 50 அடி ஆழம் உள்ள கிணற்றில் மயில் தவறி விழுந்துள்ளது. இதனை கண்ட கணேசன் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் உயிருக்கு போராடிய மயிலை உயிருடன் மீட்டனர். பின்னர் பிடிபட்ட மயிலை ஆத்தூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை அருகே முள்ளூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட வலியம்பட்டி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் குடிநீருக்காக சாலையை கடந்து அருகே உள்ள பஞ்சாயத்து கிராமத்தில் தண்ணீர் எடுத்து வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது சாலையை கடக்கும் பொழுது விபத்துகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முள்ளூர் பஞ்சாயத்து தலைவரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையான ஈச்சடியில் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கணேஷ் நகர் காவல்துறையினர் மற்றும் முள்ளூர் பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 20 நாட்களுக்கு குடிநீர் தொட்டி புதிதாக கட்டித்தருவதாகவும் பழுதாகியுள்ள அடிப்பைப்பையும் சரி செய்து தருவதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். எங்களுக்கு தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த பஞ்சாயத்துல போய் நாங்க தண்ணி தூக்குற மாதிரி இருக்கு. அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்றதுக்குள்ள கார் வண்டி எங்களை மோதி அடிபட்டு போயிடணும். 10 நிமிஷத்துல இந்த புள்ள அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தண்ணி தூக்கிட்டு வரதுக்குள்ள கார்கார வந்து அடுத்த பஞ்சாயத்துல தூக்குறோம். போய் நாங்க சொல்லுங்க. அதனால தண்ணிக்கு பசங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார். எவ்வளவு நாளமா தண்ணி பிரச்சனை இருக்கு? இது 10 வருஷம் 15 வருஷமா 24 வருஷமா எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். யாரும் எங்களுக்கு முயற்சி பண்ணி. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் ஆகியோருக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தபால் வாக்கு செலுத்தும் மையத்தில் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. இந்நிலையில் 3வது நாளாக இன்றும் தபால் வாக்கு செலுத்தும் மையத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வங்கி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் தங்களது தபால் வாக்கை செலுத்தினர். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சஜீவனா தலைமையில் அரசு அலுவலர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு என் வாக்கு என் உரிமை, வாருங்கள் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசக வடிவிலும் தேர்தல் ஆணையத்தின் ஸ்வீப் லோகோ இலச்சினை போன்ற வடிவத்தில் நின்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக தங்களது கைபேசியின் விளக்கை ஒளிர செய்து வாக்காளர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே சேஷமூலை சோதனை சாவடியில் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலர் அந்துவன் சேரல் தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்தின் பேரில் வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து சோதனை செய்ததில் கணபதிபுரத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் விழுதியூரிலிருந்து உரிய ஆவணங்களின்றி 2,90,000 ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த தொகையை நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து நாகை தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தனஞ்சயனிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் கீழ்வேலூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூர் பறவை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி சுந்தர்ராஜன் மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பாப்பாக்கோவில் பெரிய நரியன்குடியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் உரிய ஆவணங்களின்றி 51,000 பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கீழ்வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரேணுகாதேவி மற்றும் தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் சந்திரகலா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். சென்னை பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் போதை மாத்திரை விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பேசன் பிரிட்ஜ் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேசன் பிரிட்ஜ் பவுடர் மில்ஸ் ரோடு பகுதி அருகே ஆட்டோ ஓட்டி வரும் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் சில கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி அவர் கொடுத்த தகவலின் பெயரில் திருவொற்றியூர் இந்திரா காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜிதேந்திரா ஹெவிட், அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் கவுர் மற்றும்
திருவேற்றூர் பகுதியைச் சேர்ந்த தர்மா ஆகியோரை கைது செய்தனர். இதில் ஜிதேந்திரா கெவிட் மற்றும் ரஞ்சித் கவுர் ஆகியோர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் பீகாருக்கு செல்லும் போதெல்லாம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வாங்கி வந்து அதனை முருகன் மற்றும் தர்மா மூலமாக புளியந்தோப்பு மற்றும் பேசன் பிரிட்ஜ் பகுதியில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து இவர்களிடமிருந்து 105 வலி நிவாரண மாத்திரைகள், 150 கிராம் கஞ்சா மற்றும் ஜர்தா 500 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டது. 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி தேனி பழைய பேருந்து நிலையம், நேரு சிலையிலிருந்து அரண்மனை புது ரயில்வே கேட் வரை மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதன் பின்னர் நேரு சிலையிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்ட மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. மனித சங்கிலி நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா துவங்கி வைத்து ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தாய்லாந்து நாடு தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த ஏர் ஏசியா விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தஞ்சாவூர் அருகில் உள்ள பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த முகமது முபீன் என்பவரை அபூர்வ வகை சிவப்பு காதுகளுடைய 484 அரிய வகை ஆமைகள் மற்றும் 9 ஆப்பிரிக்க நாட்டின் அரிய வகை ஆமைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இந்த ஆமைகளை மதுரை மாநகரில் உள்ள ஆயுதப்படை போலீஸ் ஏட்டு ரவிக்குமார் என்பவர் சொல்லி அனுப்பியதன் பெயரில் அவருக்காக இந்த ஆமைகளை கடத்தி வருவதாக கூறினார். இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் தனிப்படையினர் மதுரை சென்று அங்குள்ள தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 6வது பாட்டாலியனில் தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய ரவிக்குமார் என்பவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு தளர்வுகள் அறிவிக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் 3 நாள் கடையடைப்பு என்னும் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக நாளை மறுதினம் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காய்கறி மார்க்கெட்டுகள், வியாபாரி கடைகள் அனைத்திற்கும் உள்ளே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளத்தோடு விடுப்பு கொடுத்து அனைவரும் வாக்களித்து விட்டுதான் கடை திறக்கப்பட வேண்டும். காலையில் முழுமையாக கடைக்கு விடுமுறை விட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 100க்கு 100% வணிகர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் தேர்தல் ஆணையரை அவர்களை சந்தித்திருக்கிறோம். அதிலே 19க்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வரை மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். 19க்கு பிறகு தளர்வுகள் முழுமையாக செய்திட வேண்டும். எல்கை, அதாவது மாநிலம் எல்கையிலே முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்திக் கொள்ள வேண்டும். வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம். அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியிலே கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற 22 சென்னையில தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய தலைமை நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. 19க்கு பிறகு தளர்வுகள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் 22ஆம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஆகவே அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலை ஏற்படாது. கட்டாயமாக சுமூகமான முறையில வணிகம் செய்வதற்கு பாதகமில்லாது நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பணம் பறிமுதல் என்பது இன்று கூட வள்ளியூரிலே ஒரு கருவாட்டு வியாபாரி, 2 வியாபாரி போறாங்க. 2 வியாபாரி ஒரு வாகனத்தை செல்லுகின்றார்கள். ஒருவர் 26,000 ரூபாய், இன்னொரு 21,000 வைத்திருக்கிறாய். அதை பறிமுதல் செய்கின்றார்கள். நேற்று திருவண்ணாமலையிலே கடை உள்ளே நுழைந்து, கடை முதலாளி கடையில இல்லை, ஊழியர் இருக்கிறார். அவர்களை தாண்டி கல்லாவில் இருந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்று நாங்கள் திருவண்ணாமலை கலெக்டரை எங்க பேரமைப்பு நிர்வாகிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று விதிமீறல்கள், அத்துமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதை கடுமையாக எச்சரித்திருக்கிறோம். அதன் மூலமாக அது பணியாற்றிய அதிகாரி மீது தமிழ்நாடு வணிக பேரமைப்பு புகார் அளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.